ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் கிரியேட்டர் கிட்ட இருந்து இன்னொரு நியூ அனிமே. ரீசெண்டாக நடந்த மாப்பா ஈவெண்ட்டோட ஹைலைட்ஸ் என்னென்ன, டைட் கூபோ திரும்ப வரதை பற்றி ரிலீஸ் ஆகியிருக்கிற நியூ இன்ஃபர்மேஷன், டீமன் ஸ்லேயர் சீசன் 3யோட எண்ட் ஒரு மூவி மாதிரி இருக்க போகுதா, மீனோட்டோக்கு வரப்போறதா சொன்ன மாங்கா என்னாச்சு, வேற ஏதாவது நியூ மாங்காஸ் அனிமேஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுதா, எல்லாமே இந்த வீக்கான நியூஸ் வீடியோவில் பார்ப்போம். டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் சென்பாய். ஃபுல் மெட்டல் மாங்கா சீரீஸோ இல்லை அனிமேவோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேறு லெவலான ஒரு சீரீஸ். இந்த சீரீஸ் கிரியேட்டரான ஹிரோமு அரகாவாவோட ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஸ்டோரியை அனிமேவாக இப்போ அடாப்ட் பண்ண போகிறாங்க. அதாவது ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் கதையை உருவாக்குனவரோட கதை அனிமேவாக வரப்போகுது. இந்த ஸ்டோரியோட டைட்டில் த பெசன்ட் நோபல். ஒரு மாங்காக்கா ஆகிறதுக்கு முன்னாடி தன்னோட சொந்த ஊரில் அவங்க டைரி ஃபார்மில் அவங்க லைஃப் எப்படி இருந்துச்சுன்றதை ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரியாக பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாங்காக்கு தான் அனிமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அரகாவோட ஸ்டோரிஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் இல்லாமல் ஹீரோ டேல்ஸ், சில்வர் ஸ்பூன் எல்லாத்துக்கும் அனிமே அடாப்டேஷன்ஸும் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த பெசன்ட் நோவலுக்கான ரிலீஸ் டேட் எதுவும் கொடுக்கப்படலை. ஃபேமஸ் மாங்காக்கா டைட் கூபோவோட ஒர்க்ஸான ப்ளீச் அண்ட் பர்ன் த விட்ச்க்கான நியூ இன்ஃபர்மேஷன்னா கமிங் May 20th வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ப்ளீச் சீரிஸோட கம்பேக் 1000 Year Blood War ஆர்க்கோட கோர் 2, அதாவது பார்ட் 2 இனிமே தான் கண்டினியூ ஆக போகுது. இது இல்லாமல் ப்ளீச் மாங்காவுமே இனிமே கண்டினியூ ஆக போகுதுன்னு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. பர்ன் த விட்ச்க்கும் ஆல்ரெடி ஒரு லிமிடெட் எபிசோட் சீரிஸ் விட்டுருந்தாங்க. அதுக்கும் சீசன் 2 வரப்போகுதுன்னு சொல்லப்படுது. டைட் கூபோவோட ஒர்க்கை அனிமேவாவோ மாங்காவோ ப்ளீச்சோ பர்ன் த விட்ச்சோ எந்த ஃபார்மில் பார்த்தாலும் சந்தோஷம் தான். ஆல்ரெடி ஒன் பீஸ் ரன்னிங்கில் இருக்கு. கிஷிமோட்டோ சென்சே அகைன் பொருட்டோ ரைட்டிங்ல வந்துட்டாரு. இப்போ கூபோவும் வீக்லி ஒரு மந்த்லி ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா த ஒரிஜினல் பிக் 3 தான் இப்போவும் பிரசன்ட்லயும் டாமினேட் பண்ணும். இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாம ப்ளீச் சீரிஸோட 1000 Year Blood War ஆர்க்குக்கு ஒரு அனிமே எக்ஸிபிஷன் நடக்க போகுது. May 30th இருந்து ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் மந்த் 31st வரைக்கும் 1 month ஃபுல்லா இந்த எக்ஸ்போ இருக்கும் போல. ப்ராபப்ளி கூபோ வரைஞ்ச ஒரிஜினல் ஆர்ட் ஒர்க்ஸ், ஸ்டோரி போர்ட் பேனல்ஸ், அனிமேஷன் எல்லாமே அதில் டிஸ்பிளே வச்சிருப்பாங்க. ஜப்பானில் தான் மோஸ்ட்லி நடக்கும். ஏதாவது யூடியூப் சேனலில் அதெல்லாம் கவர் பண்ணாங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன். ரீசெண்டாக அனிமே கம்யூனிட்டியில் நடந்த ஒரு விஷயம்னா ஃபேமஸ் சைட்டான மை அனிமே லிஸ்ட் வெப்சைட் ஹேக் பண்ணப்பட்டது தான். இந்த சைட்டில் நீங்கள் ரெகுலராக பார்க்குற அனிமேஸ் அண்ட் மாங்காஸை ட்ராக் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்த சீசன்ஸ் இல்லைனா அடுத்து வரப்போகிற அனிமேஸ்னு அனிமே ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த சைட் ரீசெண்டாக ஹேக் பண்ணப்பட்டு எல்லா அனிமே டைட்டிலும் லெட்ஸ் ஆல் லவ் லைன் என்ற டைட்டிலுக்கு மாறி இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி சீரியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் லைன் அனிமேவோட ஃபேன் பண்ண வேலையாக தான் இருக்கும். இந்த சீரியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் லைன் அனிமே பார்த்துருந்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷனோட கான்டெக்ட் உங்களுக்கு புரியும். அந்த சைட் அகைன் இப்போ சரியாக ரன்னிங்கில் தான் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லான சைட் தான். அண்ட் உங்களுக்கு மைண்ட் ஃபக் ஆகிற மாதிரி அனிமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சீரியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் லைன் பார்க்கலாம். இன்னுமே அந்த அனிமே என்னன்னு புரிஞ்சுக்க முடியாமல் பல பேர் இருக்காங்க. டீமன் ஸ்லேயர் சீசன் 3 இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ப்ரீவியஸ் நியூஸ் வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த சீசனில் வெறும் 11 எபிசோட்ஸ் தான் இருக்கும்னு லீக் ஆகியிருந்துச்சு. அதுக்கே நிறைய ஃபேன்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் வேணும்ட்டே ட்ராக் பண்ணி நிறைய சீசன்ஸ் கொண்டு போய் மில்க் பண்ண பார்க்குறாங்கன்னு கடுப்பில் இருந்தாங்க. இப்போ அகைன் கிடச்சிருக்க இன்னொரு அப்டேட் என்னென்னா சீசன் ஃபினாலேவான 11th எபிசோட் 1 hour இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி 12 எபிசோட்ஸ் 13 எபிசோட்ஸ்னு போகாமல் லாஸ்ட் 3 எபிசோட்ஸை ஒன்றா சேர்த்து ஒரு மூவி மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க போல். எப்படியும் ஃபினாலேனா நல்ல ஃபைட்ஸ் இருக்கும். அதை பெட்டர் அனிமேஷனில் லாஸ்ட் எபிசோட ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நீங்கள் டீமன் ஸ்லேயர் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சீசன் 1லலாம் 26 எபிசோட்ஸ் போச்சு. முகன் ட்ரெயின் சக்ஸஸ்க்கு அப்புறம் எபிசோட் கவுண்ட் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த சீசன் தான் இப்படி இருக்குமா இல்லை அடுத்து வரப்போகிற ஸ்டோரி ஆக்ஸும் இது மாதிரி ஷார்ட் சீசனாக பண்ணிடுவாங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். ரீசெண்டாக மேப்பா 2023 கேம் நடந்துச்சு. அதை பற்றி இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன். பட் அதில் நடந்த கீ மூமெண்ட்ஸை மட்டும் இப்போ பார்க்கலாம். செயின்சா மேனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டதெல்லாம் ரிட்டர்ன் கிடச்சிருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஃபினான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னு மாப்பாவோட CEO சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய அனிமேஸ்க்கு அதோட ப்ளூரே சேல்ஸ்லாம் ப்ராஃபிட் பார்ப்பாங்க. பொச்சிதராக் அனிமேவே செயின்சா மேனை விட அதிகமான சேல்ஸ் பார்த்து ப்ராஃபிட்டபிள் ஆச்சு. ஜுஜுட்சு கைசனில் பார்த்த சக்ஸஸை செயின்சா மேனில் பார்க்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் டிசப்பாயிண்டட். ஜுஜுட்சு கைசனை பற்றி பேசும்போது அதோட சீசன் 2க்கான ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகியிருக்கு. பார்த்த வரைக்கும் சீசன் 2 கன்ஃபார்ம் ஒரு பேங்கர் சீசனாக இருக்கும் போது. தென் அட்டாக் ஆன் டைட்டனோட ஃபைனல் சீசனோட பார்ட் 3யோட ஃபைனல் எபிசோடுக்கு விஷுவல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கடா போஸ்டரில் யாருமே காணோம் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் மோஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் மாப்பா ஈவெண்ட் நடந்துச்சு. அதான் தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ரீசெண்டாக க்ரீட் 3ன்ற ஒரு பாக்ஸிங் மூவி ரிலீஸ் ஆகியிருந்தது. மைக்கேல் ஜார்டனே டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ண மூவி. ராக்கி ஃப்ரான்ச்சைஸோட கண்டினியூஷன். மைக்கேல் ஜார்டன் ஒரு பெரிய அனிமே ஃபேன். க்ரீட் 3ல வர ஃபைட் சீன்ஸ்க்கு கூட டிராகன் பால் அண்ட் ஹாஜிமேனோ இப்போவை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் ஃபைட் டிசைன்லாம் பண்ணதான் அவரே சொல்லியிருக்காரு. இப்போ இந்த க்ரீட்ஸ் மூவியை பேஸ் பண்ணி ஒரு அனிமே ரிலீஸ் ஆக போறதாகவும் சொல்லியிருக்காரு. டிஎம்எஸ் என்டர்டைன்மெண்ட் டாக்டர் ஸ்டோன் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டுடியோ தான் பண்ண போறாங்க. அண்ட் இதை மெகலோ பாக்ஸோட கிரியேட்டர் தான் பண்ண போறதாகவும் இன்ஃபோ வந்திருக்கு. மெகலோ பாக்ஸ் கிரியேட்டரே பண்றாருன்னா தைரியமாக சொல்லலாம் இந்த ஸ்பெஷல் அனிமே நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி அனிமேவை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஹாலிவுட் மூவிஸை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கான பார்ட் 2 சீக்கிரம் போடுறேன். ஏன்னா நான் ரீசெண்டாக ஜான் விக் 4 பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுலேயுமே நிறைய அனிமே இன்ஸ்பிரேஷன்ஸ்லாம் இருக்கு. ஆல்ரெடி நருட்டோ சீரீஸில் ஸ்பெஷலாக ஒரு ஒன் ஷாட் பண்ண போகிறதா சொல்லி ஃபேன்ஸ் போலிங் வச்சு மினோட்டோ நமிகாஸே வின் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த டைமில் ஆல்ரெடி கிஷிமோட்டோ ஸ்டோரி செட்டிங்னு எல்லாமே ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இந்த ஸ்பெஷல் மாங்கா இந்த சம்மர் சீசன்லேயே ஷோனன் ஜம்ப் மேகசின் வந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த் டைமில் எதிர்பார்க்கலாம். முன்னாடியே வந்தாலும் சந்தோஷம் தான். இந்த மாங்காவில் என்ன மாதிரியான ஸ்டோரியில் மீனோட்டோவை காட்டுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சாப்டர் ரிலீஸ் ஆனதும் அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ பார்ப்போம். ஈவன் அதுக்கு முன்னாடி கூட இதுவரை கிஷிமோட்டோ மீனோட்டோவை பற்றி டிஸ்கிரைப் பண்ண வரைக்கும் அந்த மாங்கா எப்படி இருக்கும்னு கூட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். நிறைய நியூ மாங்கா அண்ட் அனிமே அடாப்டேஷன்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். மெய்ட்ஸ் ஸ்கேட்டர்னு ஒரு மாங்கா சீரிஸ் 18th ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அதாவது ஜப்பானில் மெய்ட்ஸ்ன்ற கான்செப்ட் ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஸ்கேட்டிங் பண்ணக்கூடிய மெய்ட்ஸை பற்றின மாங்கா சீரிஸ். ரோலர் பிளேட்ஸில் மெய்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஸ்கேட்டிங் போர்டில் இதான் ஃபஸ்ட்டு. த ப்ராமிஸ் லெவன் மாங்கா சீரிஸோட ஆர்டிஸ்ட் ஒரு நியூ மாங்காவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பே பிளேட் எக்ஸ். கன்ஃபியூஸ் ஆகிறேன் வேணாம், நமக்கு தெரிஞ்ச பே பிளேடுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த நியூ சீரிஸ் காக்கேகுராய் சீரிஸோட இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருக்காங்க. காக்கேகுராயில் ஹை ஸ்கூலில் கேம்லிங்கை செட்டிங்காக வச்சு ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் கதையை சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இருக்கும் போல. கோயின்சிடென்டலி பேபிளேட் அனிமேவை ப்ரொடியூஸ் பண்ண சினர்ஜி எஸ்பி ஸ்டுடியோவும் ஸ்வீட் ரீஇன்கார்னேஷன்ற ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபுட் பேஸ்ட் அனிமேவை ஜூலைலேருந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபுட் வார் ஸ்டைலில் எச்சி எதுவும் இல்லாமல் ஒரு ஃபீல் குட்டான ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி அனிமேவாக இது இருக்கும். இதை தொடர்ந்து ஐம் இன் லவ் வித் வில்லனஸ், அ பிளே த்ரூ ஆஃப் அ சர்டைன் டூட்ஸ், VR MMO லைஃப்னு 2 நியூ அனிமே நெக்ஸ்ட் சீசனுக்கு. ஜூலைலேருந்து ரொரோயினி கென்ஷன் அனிமேவோட ரீமேக் 6ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அனிமேஷன் எப்படி இருக்கும்னு தெரியல, பட் கதை ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டெம்புரு நோ ஒன் கேன் லிவ் இன் லோன்லினஸ்னு ஒரு நியூ அனிமே. தென் ஃப்ரேரன் பியாண்ட் ஜர்னிஸ்ன்னு ஒரு நியூ அனிமேவும் வருது. எஸ்பெஷலி இந்த ஃப்ரேரனுக்கு ஆன்லைனில் ஹைப் அதிகமாக இருக்கு. ஏன்னா இதை மேட் ஹவுஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அனிமேஷனுக்காகவே செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி லயர்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேவும் ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஹை ஸ்கூலில் நிறைய கேம்ஸை வச்சு சைக்கலாஜிக்கலாக போகக்கூடிய ஒரு ஸ்டோரி போல. ரேண்டம் ஃபேக்ட் லயர்ன்ற பேரில் ஜிம் கேரியோட 1997 மூவி ஒன்று இருக்குது, நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. தென் ஃபைனலி ஒரு சில துணுக்கு செய்திகள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு குயிக்காக பார்க்கலாம். டவர் ஆஃப் காட் சீரீஸ்க்கு ஒரு மொபைல் காச்சா கேம் ரிலீஸ் ஆகுது. ஃபைனலி 2 இயர்ஸ் கழிச்சு ஒன் பஞ்ச் மேனோட வெப் காமிக் 1A கிரியேட் பண்ண நியூ சாப்டர் வந்திருக்கு. வேர்ல்ட்ஸ் எண்ட் ஹாரம் மாங்கா சீரீஸ் 7 வருஷம் ரன் ஆகி இப்போ ஃபினிஷ் ஆகிருச்சு. கம்பரே தோக்கி சான்ன்ற வெப் காமிக் ஓவர் ஆகிருச்சு. நெசகோய் மாங்காக்கு புது போனஸ் மாங்கா கண்டென்ட் ரிலீஸ் ஆக போகுது. ஹொரிமியா மாங்காக்கு புதுசாக 3 சாப்டர்ஸ் ஜூலை 18th ரிலீஸ் ஆக போகுது. ஹெல்ஸ் பேரடைஸ் அனிமே இந்த வீக் பிரேக்ல போயிட்டு ஜூன் 3 தான் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பொச்சிதோரா அனிமேவை மூவியா கன்வெர்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் படமா ரிலீஸ் பண்ண போறாங்க. புச்சிகிரின்ற புது மாப்பாவோட ஒரிஜினல் அனிமே டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட காப்பி மாதிரி இருக்குன்னு ஃபேன்ஸ் பேசிக்கிறாங்க. ஒன் பீஸ்ல கியர் 5 அனிமேஷனுக்கு WBல இருந்து கார்ட்டூன் அனிமேட்டர்ஸை கூப்பிட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. சம்பவம் இருக்கு. அண்ட் இதோட இந்த வீக்கான நியூஸ் எபிசோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். டீமன் ஸ்லேயர் சீசன் 3 ஃபைனல் எபிசோட் 1 hour இருக்கும். மாப்பா ஈவென்ட் நடந்திருக்கு. மை அனிமேஸ்ட் ஹேக் ஆகிருக்கு. நிறைய நியூ மாங்கா அனிமே அனௌன்ஸ் ஆயிருக்கு. இந்த நியூஸஸை பத்தின உங்க தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அனிமே பார்க்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ரெகுலரான அனிமே அப்டேட்ஸ் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் டெலிகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோ. நான் டிஸ்கவுண்ட்லயும் இருக்கேன், அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.